ಜಾಮದಗ್ನಿಯ ಭಯಂಬುನ ಪರಿತ್ಯಕ್ತ ರಾಜ್ಯುಂಡೈ ವೈರಾಗ್ಯಂಬುನ ದಿವೋದಸಾತ್ಮ ಜುಂಡಗು ಪ್ರತರ್ದನುಂಡು ಜನಾರ್ದನು ಎರುಂಗಕ అపవర్గాంక్ష ఇంద్ర ఆరాధించిన అదనుండు సన్నిహితుండై మాముపాస్వ అనుడయు இந்திரனை பிரதர்தனன் பிரார்த்திக்கிறான். யாரை உபாசித்து நான் மோட்சத்துக்கு போகணும்? இவருக்கு பரசுராமன் இடத்துல பயம். அதனால பிரதர்தனன் இந்திரன் இடத்துல போறான். போய் யாரை உபாசிக்கிறன்னு கேட்க ஒரு நிமிஷம் இந்திரன் சுத்து முத்து பார்த்துனுட்டு மாம் உபாஸ்வான்னுட்டான், என்னையே உபாசிப்பாய். அதை கேட்டவொடனே பிரதர்தனுக்கு தூக்கி வாரி போட்டது. என்ன ஒன்ன உபாசிப்பாயின்னுட்டே கொஞ்சம் நிதானப்பட்டு இந்திரன் சொன்னா, எனக்குள் அந்தராத்மாவா பிரம்மம் இருக்கிறபடியால், நான் அவனை விட்டு பிரியாமல் சார்ந்து சரீரமாக இருக்கிறபடியால், என்னைன்னு சொல்லும்போது எனக்குள்ளே இருக்கும் நாராயணனைத்தான் குறிப்பிட்டேன். அப்படி சொல்லும். நீ திடீர்னு உண்மைன்னு விட்டீர்னா யார் என்னே தெரியலையோ இல்லையோ. இது எதுக்காக இந்த சரித்திரத்தை சொல்றாருனால், அந்த அளவுக்கு உள்ளும் புறவும் பிரம்மம் வியாபித்திருக்கிறார். நாம் எல்லாம் அவருக்கு சரீரமாக இருக்கோம். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த சரீரத்தையே, இந்த அர்த்தத்தையே சொல்லியிருக்கார். அப்படிப்பட்ட பகவான் பக்தர்களுக்கு மோட்சம் கொடுக்கிறான். அதையும் சொல்லி முடிக்கிறார். விஷ்ணு நகு தத்து கால விக்கிரகம்புருடன் பிரம்ம ருத்ர அர்ஜுன வியாச பானு பார்கவாதி பஜனம்பு திரைவர்கிகனுன் அகாக அபவர்க காஞ்சுலக கயுக்தம்பனி ಶ್ರುತಿ ಚೆಪ್ಪು ಅತಿಯುನ್ಕಾಕ ಈಶ್ವರನಿಗೂ ಚೇತನನಿಗೂ ನಿತ್ಯ ಸಂಬಂಧಂಬು ಮಾತಾ ಪಿತಾ ಭ್ರಾತಾ ನಿವಾಸ ಶರಣಂ ಸುಹೃತ್ ಗತಿ నారాయణయని సమస్త అంబునగు పరాయణంబుగా అతనిన్ ప్రతిపాదించు శృత్యత్తరంబు కల తట్టి పరమేశ్వరున్ కనుడుగన్ తగిన యోగంబు చెప్పిద కాండిగ్య కేశిధ్వజ సంవాదంబు వినుమని ఇట్లనియే. மேலே பகவான் தான் அனைவருக்கும் மோட்சம் கொடுக்கிறார். வீடு பேரளிப்பது நாராயணன். ஏனால் அனைத்துக்கும் ஆத்மா நாராயணன். அவருக்கு நமக்கு என்ன உறவாம்? மாதா பிதா பிராதா நிவாசா சரணம் சுகிருது கதிகி நாராயணா. நமக்கு பலமாகவும் அவர் தான் இருக்கார், சாதனமாகவும் அவர் தான் இருக்கிறார். இப்படித்தான் உபனிஷத்துக்கள் சொல்லுகின்றன. பின்னர் அங்கங்கங்கள் தேவதைகள் இருக்காள் என்னால் அத்தனை தேவதைகளையும் தனக்கு சரீரமாக கொண்டு பகவான் பிரகாசிக்கிறார். இதுதான் உண்மையான அர்த்தம். இந்த ஞானத்தை உபதேசித்தார் கேசித்வஜன் காண்டிக்கனுக்குன்னு ஆரம்பிக்கிறார். இப்போ காண்டிக்க கேசித்வஜ சம்பாதம்னு பார்த்தோம் இல்லையோ, அது ஏன் இந்த இடத்துல உள்ள வருதுன்னா இதுதான் காரணம். அவர் என்ன சொல்ல வந்தார்? பரமாத்மா அந்தராத்மா, ஜீவாத்மாக்கள் அத்தனை பேர் சரீரம். நாம் கர்மத்தாலே பிறவி எடுத்திருக்கிறோம். பகவத் அனுகிரகத்தாலே சரணாகதி செய்து இந்த கர்மங்களை தொலைத்து விட்டோமானால் அதுதான் பிரம்மஞானம். அதன் மூலம் பிரம்மத்தை அடைஞ்சுடுறோம். ஞானான் மோட்சான்னு சொல்லி சொல்லியோ, பக்தி மூலம் பகவானை அடைஞ்சுடலாம். அந்த பக்தி முடியாதவன் பிரபத்திங்கிற சரணாகதி செய்கிறான், பிரம்மத்தை அடைகிறான்ங்கிறது இங்கே இவர் சொல்ல வரார். இதே தான் கேசித்வஜன் காண்டிக்கனுக்கு சொல்லிக் கொடுத்தான். அதனால தான் இப்போ அந்த சரித்திரத்தை சேர்த்து சொல்கிறேன். இது ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு அழகான சரித்திரம். காண்டிக்ய கேசித்வஜ சம்பாதமும் ಜನಕಾಖ್ಯಾಗಿಲ ರಾಜ ಮೊಗ್ಗು ನಿಮಿವಂ ಸಂಬಂಧು ಧರ್ಮಧ್ವಜನ್ ಅನುಪೂಜಾನಿ ಮಿತಧ್ವಜಾಖ್ಯ ವಸುಧಾಧ್ಯಕ್ಷರುನ್ ಜಗದ್ರಕ್ಷಣ ವನಜಾತಾಕ್ಷು ಕೃತಧ್ವಜಾಕ್ಯುಗನ್ ಕನಿಯನ್ ವಾರಿಧ್ವಜ ಅನುನ್ ಕರ್ಮಡುನ್ ಕನ ಘನ ಖನ ಜಿಜ್ಞಾನು ಖನ ವಿಜ್ಞಾನು ಕ್ರಮಂಬುನ ಗನಗಿರಿ ತತ್ ಕಾಂಡಿಗ್ಯು ಕೇಶಿಧ್ವಜನು நிமி வம்சம். அதான் ஜனக வம்சம். சீதைக்கு ரொம்ப முன்னாடி பிறந்தவா. நிமி வம்சத்தில் தர்மத்வஜன் ஒருத்தர் பிறந்தார். அவருக்கு மிதத்வஜன் திருதத்வஜன் 2 பிள்ளைகள். அதில் மிதத்வஜனுக்கு காண்டிக்கன் பிறந்தார், திருதத்வஜனுக்கு கேசித்வஜன் பிறந்தார். எல்லாரும் கொடி போல் ஆளாளுக்கு ஒரு கொடி வச்சுருக்காப்போ. என்ன துவஜன் துவஜன், ஒருத்தர் மிதத்வஜன்கிறார், ஒருத்தர் தர்மத்வஜன்கிறார். அதுக்கப்புறம் காண்டிக்கன் கேசித்வஜன். இதில் காண்டிக்கன் கர்ம மார்க்கத்திலேயே ஆசை படைத்தவர். நம்ம விடாமல் கர்மங்களை செய்யணும். கார்த்தாலேருந்து ராத்திரி வரைக்கும், வாரத்துக்கோ மாதத்துக்கோ பட்சத்துக்கோ வருஷத்துக்கோ என்னென்ன கர்மங்கள் விதிக்கப்பட்டிருக்கோ அது குளிக்க ஆரம்பிக்கிறதுலேருந்து, சந்தியாவந்தனத்துலேருந்து, சாத்தத்துலேருந்து, தர்ப்பணத்துலேருந்து, ஜபத்துலேருந்து, ஹோமத்துலேருந்து ஒன்றும் விடக்கூடாது. என்ன கர்மடர் கர்ம மார்க்கத்திலேயே போகணும்னு ஆசை படைத்தவர். இன்னொருத்தர் கேசித்வஜர். பிரம்மத்தியானம் தியானம் பண்ணிட்டே இருக்கணும்னு ஞான மார்க்கத்திலேயே விருப்பம். அப்போ கேசித்வஜனுக்கு ஞான மார்க்கத்தில் விருப்பம், காண்டிக்கனுக்கு கர்மயோகத்தில் விருப்பம். இவர்கள் 2 பேருக்கும் பெரிய சண்டை.
ஒரு மாதிரி ஒரு ஒன்று விட்டு அண்ணன் தம்பி பிள்ளையோ இல்லையோ நிச்சயமாக இருக்க தான் போகுது. அதனால் ராஜ்யத்தை ஆறு ஆளணும், இது ஒன்று தான் என்னதான்னு மாற்றி மாற்றி சண்டை நடந்துட்டுருக்கு. வாரிருவுలు తమపోపల తమలోపల వేరముకొని విజిగీషు వలె హోరా హోరిక పోరిరి பாராதி தினம்பு லவனி பிரஜுலு தலங்கள். இது ஒத்தருக்கொத்தர் ரொம்ப நாளாக போரிட்டு கொண்டிருந்தார்கள். சுமதி ஆற்றங்கரையில் இருவரும் போரிட்டு வர கேசித்வஜன் ஜெயிச்சுட்டான். பல நாட்கள் நித்தியம் காத்தால் எழுந்து அனுஷ்டானத்தெல்லாம் முடிச்சுட்டு சண்டை போட வருவாளாம். முடித்த உடனே சாயங்காலம் அனுஷ்டானத்துக்கு போடுவாளாம். இது நல்லா இருக்கே சுவாமி. ஏதோ எழுந்திருந்து தீர்த்தமாடி சந்தியானம் மட்டும் பெருமாள் திருவாராதன் மட்டும் கத்தி எடுத்து வந்துடுவாள். வந்த உடனே சாயங்காலம் அஸ்தமித்த உடனே திரும்ப சந்தியானத்துக்கு போடுவாள்னார். இருந்தது போல் இருக்கு. அவர்களுக்கு அந்த தூரம் ஆறுக்கு ராஜ்யம் என்ன இருந்தாலும் க்ஷத்ரியாளும் இல்லையோ, அதனால் அது கிடைக்கணுங்கிற விருப்பம் அவளுக்கு. காண்டிக்கன் தோற்றான், தோற்றவன் எங்கோ காட்டிலேயும் மலைச்சிகரங்களிலேயும் போய் ஒளிந்து கொண்டான். கேசித்வஜன் தான் ஜெயிச்சாச்சு. இனிமேல் நாட்டை ஆளணும், அதற்குரிய கர்மங்களே. இவன் தியான மார்க்கத்தில் இருந்தாங்கிறதுக்காக கர்மங்களை விட்டுட்டான்னு நினச்சிக்க வேண்டாம். கர்மயோகத்தில் இருக்காங்கிறதுக்காக தியானமே பண்ணலே நினச்சக்கூடாது. ரெண்டு பேருக்கும் ரெண்டும் உண்டு. ஆனால் எதை முக்கியமாக கருதினார்கள்ங்கிறது முக்கியம். கர்மயோகத்தின் போல மோட்சம் போகிறேன் இது இவர் சொல்கிறது. ஞான யோகம் தியானத்தின் மூலம் மோட்சம் அடைய போகிறேன் அவர் சொல்கிறது. இதில் தான் வித்தியாசம் இருக்குமே தவிர இவருக்கு அது உண்டு அவருக்கு இது உண்டு. நம்மளே சந்தியானம் பண்ணுறோம், பண்ணுறச்சே சூரிய மண்டல மத்தியவர்த்தி தியானம் பண்ணணுமா இல்லையா? பண்ணிட்டு தானே பண்ண போகிறோம். அப்போ அதுக்குன்னா தியானம் பண்ணுறீங்களா சந்தியாவந்தன் கர்மம் பண்ணுறீங்களான்னா சுவாமி கர்மயோகத்துக்குள்ளே ஞானமும் இருக்கத்தான் இருக்கும், ஞான யோகத்துக்குள்ளே கர்மமும் இருக்கத்தான் இருக்கும். ஹனுமாரை பிரதட்சணம் பண்ணுறதுக்கு வந்தோம். காலால் வேகமாக பிரதட்சணம் பண்ணினா கர்மம் தானே, செயல் தானே. ஹனுமாரையே மறந்துட்டு பிரதட்சணம் பண்ணுவீங்களானே. அப்போ அவர் ஆறு என்ன பண்ணாருங்கிறத நனவு வச்சுருந்தானே பிரதட்சணம் பண்ணணும். இப்போ அந்த நனவு எது? இந்த கர்மத்துக்குள்ளே சேர்ந்த நனவு, அதான் ஞானம். அதுக்கு நான் இங்கேயே உட்காந்து ஒரு பிரதட்சணம் கூட பண்ணாமல் ஹனுமாரை வச்சு நினச்சிட்டே இருக்கேன் என்னால் அது ஒரு பிரதட்சணம் பண்ண வேண்டாமா? அது ஞானத்துக்குள்ளே இருக்கிற கர்மா. அப்போ இதற்குள்ளேயும் அது இருக்கும், அதற்குள்ளேயும் இது இருக்கும். கர்மணி அகர்மய பசேது அகர்மணிச்ச கர்மயா ச புத்திமான் மனுஷேஷு ச யுக்த தமோமதான்னு கண்ணனை கீதையில் சொல்கிறார். எல்லாத்துக்குள்ளேயும் இதையும் பார்க்க தெரிஞ்சுக்கணும். இவா ரெண்டு பேருக்கும் ரொம்ப போராட்டமாக போச்சு. ஒருத்தன் தோத்தார், ஓடிப்பட்டார். போ அப்புறம் கேசித்வஜன் பயனில் பலனற்ற பற்றற்றவனாய் எல்லா அறியாமையும் ஜெயித்து பிறப்பை எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக யோகத்தில் ஈடுபட்டு இருக்கிறார். ஆ கேசிச்சுடந்த ஆன்றுபுனி ராஜ்யம் வெல்ல சேரன் பலம் பலம் பாகாஞ்சிஞ்சக கெல்து மிருத்யுவு அவித்யன் புட்ட புகுந்துந்துதன் சாகுந்தவன் நெடுஞ்சு யோக நிறத்தின் ஞானாசிரியுண்டை மகாக மகாக யாக யஜ்யங்களை முடித்து ஞானத்தை ஆசிரியித்து செய்யணும்னு யாகத்தை ஆரம்பிக்கிறார். இது கேசித்வஜன் நாட்டை ஜெயிச்சாச்சு. அதற்குரிய யாகத்தை பண்ணி நாட்டை ஆழ்வோம்னு தொடங்குகிறார். அந்த யாகத்துக்கு ஒரு பசு கட்டப்பட்டிருக்கு, பசுமாடு கொடுத்து கட்டியிருக்கா. அந்த பசு தண்ணீர் குடிக்க போச்சு, என்னமோ தெரியல, பக்கத்தில் ஒரு புலி வந்தது. அந்த புலி ஓங்கி அந்த பசு அடிச்சு கொடுத்து பாதி பிராணம் படுத்து போயிட்டு அந்த பசு இழுத்துன்னு போகிற சமயம் மேலே அங்கங்கே குளிச்சிருந்தவாள்லாம் பார்த்து இழுத்துன்னு போகிறதே என்ன அந்த போட்ட சத்தம் வேகத்தில் புலி உற்றுயிரும் குறையுருமா பசுவை விட்டுட்டு ஓடிப்படுத்து. புலி போனதுன்னு இந்த பசுவை காப்பாற்றி ஆகணுமே. வந்து என்னென்னமோ பண்ணி பார்க்குறா. அதெல்லாம் ஒன்றும் மீட்க முடியும்னே தோணலைவாளுக்கு. என்ன பண்ணலாம்? யாக பசு அடிபட்டு விட்டதானால் என்ன பிராயசித்தம்னு இப்போ வந்து சந்தேகம் வந்துருச்சு. இவனுக்கு அதுக்கு ரொம்ப தெரியாது. ஏன்னா கர்மயோகத்தை முழுக்க படிக்கலையோ இல்லையோ, இவன் கர்மங்களை செஞ்சுட்டு இருக்கானே தவிர இவனுக்கு விருப்பமெல்லாம் ஞானத்தில். அதனால் இப்போ திடீர்னு இதை இப்படி பண்ணிவிட்டா என்ன? நம்ம சாத்திரத்துக்கு சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டோம், பிராமணர்கள் வந்து உட்காந்துருக்கா, சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம். அப்போ சாத்திரம் என்ன தெரியுமா சொல்கிறது? சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது விளக்கணைந்து போகுமானால் சாப்பிடுவதை நிறுத்திவிட வேண்டும். அப்படி நிறுத்தாமல் தொடர்ந்து சாப்பிட்டானால் அதுக்கு புக்துவா சாந்திராயணம் வெஜேத்துன்னு ஒரு விதி வாக்கியம். அப்படி சாப்பிட்டியானால் சாந்திராயணம்ங்கிற பிராயசித்தத்தை பண்ணுங்கிறது இது தெரியணுமே. எனக்கு அதில் விருப்பம் இருந்து தெரிஞ்சுட்டு இருந்தால் தான் அதை பண்ணுவேன். இப்போ இது முதல்ல சாத்தம் பண்ண வரணும், அப்புறம் சாப்பிட உட்காரணும், அப்புறம் விளக்கு போகணும், விளக்கு போனாலும் தொடர்ந்து சாப்பிடணும், அப்புறம் சாமி ரொம்ப தூரம் எனக்கு கவலைப்படாதீங்க. அப்படிலாம் நாங்கள்லாம் போக மாட்டோம். இப்போ அதனால் இந்த பிராயசித்தத்தை பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லைன்னுடுவோம். அவள் கவலைப்பட்டிருக்கா, நம்ம படலை என்ன பண்ணுறது? இப்போ நமக்கு பாபத்தை பற்றி கவலை இல்லையே, அப்புறம் என்ன பிராயசித்தை பற்றி கவலைப்படுறதுக்கு? அதனால புக்வா சாந்திராயணம் வருஜேத் போலே இவனுக்கு எதை செய்யணுங்கிறது தெரியல. இப்போ ஒவ்வொரு ரிஷியாக போய் தேடி பார்க்குறான், யாருக்கும் அதுக்கு பதில் தெரியல. இந்த ரிஷியை கேட்டால் எனக்கு இல்லை அங்கே போங்கிறார், அவரை கேட்டால் அவருக்கு போனால் இங்கே போங்கிறார். கடைசியில் ஒருத்தர் சொல்கிறார், ராஜன் நீ எந்த ரிஷியை கேட்டும் பிரயோஜனம் இல்லை, காண்டிக்கன் ஒத்தனுக்கு தான் இதுக்கு பதில் தெரியும். யாரை நீ ஜெயித்து அவன் காட்டில் போய் ஒளிஞ்சிட்டு இருக்கானோ அவனுக்கு தான் இதுக்கு சரியான பதில் தெரியும். இப்போ மந்திரிகளோட ஆலோசிக்கிறான், போனால் கொண்டுட்டானால் என்ன நம்ம போகணும், என்ன ஆகுமோன்னால் கடைசியில் தைரியத்தை வரவழைச்சிருந்தான்.
இவ்வளவு தூரம் பிரம்ம தியானம் பண்ணியிருக்கேன், இந்த தெளிவு விடுவா எனக்கு இருக்காது, இப்போ நான் போகிறேன். நிராயுதபாணியாக புறப்பட்டான். அந்த தேசத்துக்கு போய் நிற்கிறான். அந்த காட்டிலேருந்தே சுற்றி இருக்கிறவா பார்த்துட்டா. அவர்கள்லாம் ஒற்றர்கள். போய் வேவு பார்த்து செய்தி சொல்லுவாடோ இல்லையோ, மன்னன் வந்திருக்கான், கொல்லத்தான் வந்திருக்கான். அது உடனே ஒரே பரபரப்பு. அப்போ நாம் அவனை கொல்ல போகிறோமா, அவன் நம்ம கொல்ல போகிறோமா, அப்படி கத்தியும் கம்பியும் எடுத்து நிற்கிறச்சே கேசித்வஜன் வந்தான். தான் எதற்கு வந்திருக்கேன், சண்டை போடுறதுக்கு இல்லை, பிராயசித்தத்தை தேடி வந்திருக்கிறேன், அதை உபதேசம் பெற்று போகத்தான் வந்திருக்கேன். அனினஞ்சேயத்தி யோகோ எலுகவினு காணாததாயின் பிரமாதம் புன வைகல்யம்பு யாகம் புனகு படம నేబుసుర సురశ్రేణి వేడన్ నేను ఆవేదించి పంపెన్ హే నృప అదనరుగు నిష్కృతిన్ వేడు పోబొంబని గోపైమ్మన రోష మయిన ఉడువు మెడ్లైన மேலிங்கனன். என்கிட்ட கோவப்படாதே, நான் பிராயசித்தத்தை தேடி உங்ககிட்ட வந்திருக்கேன், நீ பிராயசித்தம் சொல்றியா? இதை அவன் கேட்டுட்டு நின்னானா உடனே அந்த பிரஜைகள் அந்த மந்திரிகள்லாம், எங்க எத்தனை பேரை நீ தோத்தத்துக்காக இலையும் தழையும் சாப்பிட வச்சிருக்கே இத்தனை நாள்? இவன் தானே தோத்தான். தோத்ததுனால பிரஜைகள்லாம் இலை தடை சாப்பிட்றாடோ இல்லையோ, இப்போ நல்ல வாய்ப்பு வந்திருக்கு, அவனை தீர்த்துருவோம், அவனை கொண்டுட்டு ராஜ்யத்தெல்லாம் நாம் எடுத்துடுவோம் அப்படின்னு இவனுக்கு அபிப்பிராயம் சொல்கிறா. இவனை யோசிச்சு பார்த்தான். ஒரு மந்திரி, ரெண்டு மந்திரி, எல்லா தடத்துலையும் கேட்டு பார்க்குறான். தானாக வந்ததை விட்டுடாதே அப்படின்னு அவர் சொல்ல போக, இல்லையே அப்படி கொன்றா ஒருத்தன் ஒன்றுமில்லாத பிராயசித்தம் தேடி வந்திருக்கிறச்சே கொல்லலாமா என்று மன்னன் கேட்குறான். அதுக்கு அவா பதில் சொல்றா, அந்நியாயம்புன துஸ்ஸக மன்னுண்டகு பிரபல ரிபுனி மடியிஞ்சதான் அர்த்தமன்ய கிருதி ககுனுஷ்கிருதி சந்யாம்புக பிரஜாளி சம்ரக்ஷிப்பன். பிரஜைகளை சம்ரட்சிப்பதற்காக நல்ல பிரஜைகளை நல்ல வழியில் காக்கணும்னு தான் இல்லை, தீய வழியில் போனாலும் பிரஜாரக்ஷணார்த்தம் செய்யப்பட்டால் நல்லதே. ஆகவே இந்த பிரஜைகள் நாங்கள், எங்களை ரட்சிக்கிறதுக்காக நீ செய், அதுக்கப்புறம் பாபம் வரும், பாப நிவர்த்தனத்துக்கு பிராயசித்தம் பண்ணிக்கலாம்ட்டான். உனக்கு தான் அது கவலையே இல்லையே, எந்த பாவம் பண்ணாலும் என்ன பிராயசித்தம்னு உனக்கு தெரியும், ஆனால் இவனையும் கொண்டுட்டா பாபம் வரும், வந்தால் பிராயசித்தம் பண்ணிக்கலாமே என்றவர்கள் சொல்ல போக, அப்போ இந்த ராஜா நினைக்கிறான், நான் இவ்வளோ பெரிய தபஸ் பண்ணணும், கர்மயோகம் பண்ணணும்னு நினைக்கிறேன், இதை போல குறுக்க ஒரு பாபத்தை சேர்த்துனுட்டேனால் அது அந்த தபஸுக்கு பெரிய தடங்கலாக இருக்காதோ? இது கூடவா தெரியாத நான் முட்டாளாக இருக்கேன். இப்போ ஜனவர தபமுனகுன் சொச்சின கண்ணுலு மூசிகொண்ட செலவிந்தியக கனிதித்யாஜகம் பிரம்மம் பொனையுனே பரிபவமு சல்யமெதலோ பெரமன். கண்டிப்பாக பிரம்மத்தை அடையணுங்கிற என்னுடைய முயற்சி, நான் பண்ணுற தவம் கர்மயோகத்துக்கு இது தடங்கலாகத்தான் இருக்கும். அதுக்கப்புறம் பரசுராமர் என்ன பண்ணார் ஏது பண்ணார்னு அவள்லாம் சொல்கிறான். பரசுராமரே கூட விட்டு கொடுத்தாரா, 21 தலைமுறைகளுக்கு கொன்று தீர்த்தார். அதே போல என்னதான் இருந்தாலும் பாகை மன்னா மாறவே மாறாது, அதனால் இவர்களை நீ விட்டுடாதே அப்படின்னு வர நல்ல விஷயம்லாம் ஓதுவாள் இல்லையோ. அவா தெரிஞ்சவான் இருந்தால் 4 விஷயம் சொல்லாத விடுவாளா? ஆனால் இப்படிலாம் சொல்லிட்டு கலியுகத்திலே யார் ஒருத்தன் படுத்துட்டே இருக்கானோ சோம்பேறியா, அதான் கலியுகம். அவள் இப்போ மாற்றுக்கிறது சொல்கிற பாருங்க, யார் படுத்துட்டே சோம்பலாக இருக்கானோ அது கலியுகமா, உட்காண்டிருக்கிறவன் துவாபர யுகம், எழுந்திருக்கிறவன் திரேதாயுகம், நடக்கிறவன் கிருத்தயுகம். ஆனால் நீ நீ ஏன் படுத்துட்டே இருக்கப்போ, நன்னா எழுந்துரு, உட்காண்டிருக்காதே, எழுந்துரு, நட, சண்டையை போடு என்றெல்லாம் சொல்லி, அப்போ இந்த ராஜா கேட்குறான், இவனை ஜெயிச்சுட்டோம்னா, இவனை கொண்டுட்டோம்னா அரசு கிடைக்கும், இவனுக்கு என்ன கிடைக்கும், பரலோகம் கிடைச்சிடும். ஏன்னா இவன் வந்த இடத்துல இவன் தப்பாக கொல்லப்பட்டுட்டான்னா அவன் பரலோகத்துக்கு சொர்க்கத்துக்கு போடுவான், எனக்கு இந்த ராஜ்யம் கிடைக்கும். இந்த ராஜ்யம் உயர்ந்ததா, சொர்க்கம் போகிறது உயர்ந்ததா, பரலோகம் சிறந்ததா, என் ராஜ்யம் சிறந்ததான்னா பரலோகம் தானே சிறந்தது. எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது, வெற்று அரசை எனக்கு கொடுத்துட்டு வீட்டு அரசை அவன் வாங்கிட்டு போடுவானோன்னு இருக்குன்னா. 2 அரசு இப்போ, ஒன்று வெற்றரசு, இன்னொன்று வீட்டரசு. இதுதான் வெற்றரசு. இது எனக்கு கிடைச்சிடும். இந்த வார்த்தை சொன்னதா தெரியுமா? கம்பராமாயணத்தில் வாலி சுக்ரீவன் ராமன் பேசின்னு இருக்கா. வாலியை ஒரு அம்பால் அடிச்சுட்டான் ராமன், பிராணம் போகிறது. அப்போ வாலி ராமன் கையை பிடிச்சுன்னு கேட்குறார், உம்பியை எம்பியை உம்பிமார்கள் தன்முனை கொல்வித்தனன் என் இகழ்வரேல் தடுத்தி தக்கோய். என் தம்பியான சுக்ரீவனை ஊருக்கு போன பிற்பாடு உன் தம்பிகள்லாம் கேலி பேச போறா. நாங்களும் தம்பி அவனும் தம்பியா? அண்ணனை கொல்ல தூண்டினத்துக்கு ஒரு தம்பி, அண்ணனுக்காக உயிர் கொடுக்கறதுக்கு நாங்கள் தம்பி, பட்டியலர் தம்பிக்கு வித்தியாசம்னு உன் தம்பி கேலி பண்ண போறா. அப்போ அவர்களை தடுத்துன்னு என்ன தெரியுமா சொல்லணும்? சுக்ரீவன் ரொம்ப நல்ல தம்பி, ஏனெனில் வெற்றரசை வாங்கிண்டு தன் அண்ணனுக்கு வீட்டரசை விட்டு கொடுத்தானே.
என்று நீ சொல் என்று வாலி சுக்ரீவனிடத்திலே அன்போடருன்னு ராமனிடத்தில் சொல்லிட்டு இருக்கார். தம்பிள்ள அங்கத பெருமாளை கொண்டு திருவடியில் சமைச்சுட்டார். அதே விஷயத்தை இந்த ராஜா யோசிச்சு பார்க்குறார். எது வெற்றரசு எது வீட்டரசு? நமக்கு வெற்றரசு வேணுமா? போறாதே, எனக்கு வீட்டரசு என்ன வேணும் என்ன ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு நிலையானது வீட்டரசு, வெற்றரசு அஸ்திரம். அஸ்திரமான பலம் எனக்கு வேண்டாம், ஸ்திர பலம்தான் வேண்டும். பரலோக சுகமு சாஸ்வத மறைய மகீராஜ்ய சௌக்கியம் அல்பானேகா பரிபோக்கியம் பிந்துலகை துரிதமு காவிஞ்சி தொலகுதுனே வரமுனகுன். எது உயர்ந்தது எது தாழ்ந்ததுன்னு தராசு தட்டில் வச்சு பார்க்கணும். பார்த்தேன். பார்த்தா தராசில் இந்த பக்கம் எவ்வளோ இருக்குது? 2 பழம் கத்திரிக்காய் வச்சுருக்கு. அந்த பக்கம் எவ்வளோ இருக்குது? 1.5 பழம் குண்டு வச்சுருக்கு. எது தாழ்ந்துருக்கு? கத்திரிக்காய் நல்லா தாழ்ந்துருக்கு. இந்த பக்கம் பார்த்தா தங்கம் வச்சுருக்கோம். தங்கத்தையும் கத்திரிக்காயும் இடம் போடுறான்னு வச்சுக்கோ. 2த்தையும் வச்சுன்னுட்டு போட மாட்டான், அப்படியே போடுறான்னு வச்சுக்கோ. அப்போ இந்த பக்கம் தங்கம், அந்த பக்கம் கத்திரிக்காய். எது தாழ இருக்கும்? பாரமாக இருக்கும் கத்திரிக்காய். அதனால் அவன் என்ன பண்ணா, எது பாரம் அதிகமாக இருக்கோ அதுதான் சிறந்தது. அப்படி தானே கடையில் வாங்குவோம். எந்த பக்கம் பாரம் கூடியிருக்கோ வாங்குவோம். அதனால் கத்திரிக்காய் தான் சிறந்ததுன்னு வாழ்ந்துட்டான். என்ன அப்படி இருக்க சொல்லி ஆங்கிறான். இப்போ கத்திரிக்காய் சிறந்ததா தங்கம் சிறந்ததா? தங்கத்தை விட கட்டு கீழே போச்சுங்கிறதுக்காகவா கத்திரிக்காய் வேண்ட முடியும்? பார்த்தா நமக்கு ஒரு நிமிஷம் வாங்கி போடுவோம். ஆமாம், என்னதான் இருந்தாலும் பாரமாக இருக்கிற தட்டு தானே சுவாமி வசத்தின்னுவோம். இல்லவே இல்லை, மேலே தங்கம் இருந்ததுன்னா அதுதான் வசதி. அதனால் இவனை நான் கொண்டு ராஜ்யத்தை கேட்க மாட்டேன், தரமாட்டேங்கிற உறுதியான முடிவுக்கு வந்துட்டான். பிராயசித்தத்தை சொல்லிட்டான். அனுஷு வெடலி வச்சி யாராஜுனடிகி தத் கர்மனை சிவீகித கிரமம்பு தெலிசி தகின நிஷ்கிருதி வஜிம்பனாதண்டு மகுடக்ரது சாங்க முகவனர்ச்சி. எப்படி யாகப்பசு அடிபட்டதுன்னு கேட்டான். அதற்குண்டான வகமுறையெல்லாம் சொன்னார். அது கடிச்சு போயிருந்தா ஒரு மாதிரியா, வெட்டு போயிருந்தா ஒரு மாதிரியா, எவ்வளவு தெரியுமோ அந்த பிராயசித்தத்தில். சின்ன சின்னதுக்கு சின்ன சின்னது. நம்ம ஒழுங்காக கைகால் அலம்பிட்டு வரலைன்னா பின்னங்கால் அலம்பாத்துக்கு பிராயசித்தம் வேறு, முன்னங்கால் அலம்பாத்துக்கு பிராயசித்தம் வேறு. நீங்கள் அடுத்து கேட்கலாம், அப்போ காலே அலம்பாதத்துக்கு கேட்கலாம். இன்னொருத்த கேட்டார், குளிக்காததற்கு நீர் ஏதோ கால் அலம்பாததை பற்றி பேசிட்டு இருக்கீர், குளிக்கவே இல்லைன்னா தெரியாது. நமக்கு தலைக்கு மேலே போயாச்சு. ஜான் போனால் என்ன, முழம் போனால் என்ன, இந்த நிலைமையில நாம் இருக்கோம். அவன் ஒவ்வொன்றா கேட்டு அதுக்கு பதில் தெரிஞ்சுட்டான். அந்த பிராயசித்தத்தை செய்தால் திரும்ப போனார். யாகம் முடிஞ்சு போச்சு. யாகம் முடிஞ்சதுனால ஒரே திருப்தி. ஆனால் கேசித்வஜனுக்கு திருப்தி இல்லை. இத்தனையும் போய் பிராயசித்தம் கேட்டு வந்துட்டார். அவனுக்கு திருப்தி, இவனுக்கு திருப்தியாக இருக்கணும் இல்லையோ. உட்காண்டு நான் போனேன், என்னை கொண்டு இருக்கலாம், ஆனால் கொல்லாமல் நான் கேட்ட பிராயசித்தத்தை கொடுத்துட்டானே, நான் இத்தனை நாள் என்ன சாதித்தேன்? என்னமோ பெரிய தியானம்னு சொன்னவன். அப்போ எனக்குன்னா இவனோட சண்டை போடக்கூடாதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். போட்டது என் தப்பு தான். இன்னொன்று, அவசரத்தில் அவன் பிராயசித்தம் சொன்ன உடனே கிளம்பி வந்துட்டேனே, தட்சிணையே கொடுக்கலையே. குரு தட்சிணை கொடுக்காத வந்தால் நடக்குமா? அப்போ அவன் மனசில் அதை வச்சுக்காம தட்சிணை வாங்கிக்காத கொடுத்துருக்கான். நான் தப்பு பண்ணிட்டேன். திரும்ப கிளம்புறான். மந்திரிகள்லாம் தடுக்கிறா, வேண்டாம், திரும்ப போனால் அவன் விடமாட்டான். ஏற்கனவே உனக்கு இப்போ நிம்மதி, அவனுக்கு நிம்மதி கிடையாது. குரு தட்சிணை கொடுக்காட்டா பண்ண பிராயசித்தமே வேணும், யாகமே வீணா போடும். நான் செய்தியை திருவேன்னு திரும்ப போகிறான். அப்பவா சொல்கிறா, சரி போன தரம் நீ கொல்லலை, வாஸ்தவம் தான், கொடுத்துட்டு இந்த தரம் அவனா வந்திருக்கான், இப்போ தட்சிணை தானே கேட்குறான். குரு தட்சிணையா அவன் நாட்டை கேளுங்கிறாவா. இதை பண்ணலாமே. ஏற்கனவே கொன்று பெறணும், வேண்டான்னுட்டே பாவம் வரும்ட்டு இப்போ கொல்லவே வேண்டாமே. அவன் தான் குருதட்சிணையாக கொடுக்க வந்திருக்கானே, அதில் பெற்றுக்கொள்வது ஒன்றும் தப்பில்லையே என்று கேட்க, அப்போ அவன் பதில் சொல்கிறான், எனக்கு கர்மயோகத்தில் சிந்தனை இருக்கிற அளவுக்கு என் பிரஜைகளை ரட்சிப்பதில் எனக்கு சாமர்த்தியம் போறவில்லை. அவன் உண்மையை சொல்கிறான். யாருக்கு பிரஜாரட்சணத்தில் சாமர்த்தியமும் யோக்கியத்தை இருக்கோ அவங்கிட்ட தான் நாடு இருக்கணும். அது இல்லை, நான் தோத்துட்டேன். அப்போ எங்கிட்ட நாடு இருக்கிறதே தப்பு. என்னிடத்தில் இருந்தால் வலிய அரசர்கள் ஒத்தொத்தரும் வந்து என்னை ஜெயிச்சுட்டே இருப்பாளே, அப்போ நான் எப்படி பிரஜைகளை ரட்சிப்பேன்? அதனாலும் மாட்டேன். ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கிறான். தான் யோசிச்சு பார்த்து, இதெல்லாம் இவ தர்மத்திலேயே சிந்தனை. இது இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், மாற்றக்கூடாது. நமக்கு இப்பெல்லாம் என்ன நடக்கிறது அரசாங்கத்தில்? என்ன எது அதர்மமோ அதெல்லாத்துலேயும் சிந்தனை. இது இப்படி பண்ணலாமா, அப்படி எப்படி பறிக்கலாம், அந்த நாளில் எப்படி கொடுக்கலாம், அவள் நினச்சது எப்படி கொடுக்கலாம்ட்டு, இந்த நாட்டில் எப்படி பறிக்கலாம்ட்டு மாறி போச்சு. அது ஏதோ வேறு யுகமாக இருந்திருக்கும், இது வேறு யுகமாக இருந்திருக்கும். இப்போ பாடிட்டு இருக்கிறதுலாம் 1500 தான், ஒன்றும் பெரிய யுகமெல்லாம் இல்லை. நமக்கு ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி தான் பாடிட்டு இருக்கார். பெரிய ஆழ்வார் அதுக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்திருக்கு போகிறார். ஆள வந்தார் கொஞ்சம் முன்னாடி இருந்திருக்கு போகிறார். இதற்குள்ளே ரொம்ப வேகமாக தேஞ்சு போச்சு. முதல்லலாம் கொஞ்சம் மெதுவாக தேஞ்சிருந்தது. இப்போ நாள் பட வேகமாக தேயும் இல்லை இப்போ அந்த மாதிரி போல் இருக்குது. அதனால நாட்டக்கேள்னு அவள் சொல்கிறா. இவன் அதுக்கு பதில் சொல்கிறான் பாருங்க. ஆனவுடு அல்ல நவ்வி மனுஜாதி புட்டில்லனு மீரலரசன ధనపరతంత్ర కోవిదులు తక్క
కక్క மகாசுகதாயி மோட்ச மார்க்கநய விசார கோவிதுலு காரதி சஞ்சல. நீங்கள் நல்ல பொருளாதார நிபுணர்களாக இருக்கீள், மோட்ச நிபுணர்களாக இல்லைன்னாம். ஆறு காண்டிக்க சொல்கிறான் தன்னுடைய பிரஜைகளையும் தன்னுடைய மந்திரியும் பார்த்து, உங்களெல்லாம் நான் பொருளாதார பரீட்சை எழுதி வச்சா தேறி வருவீள் பொழுது, இல்லைன்னா எப்படி வாங்கலான்னு பார்த்துட்டு இருக்கீங்களே, எப்படி விடலான்னு பார்த்தா தான் மோட்சமும் முடியும். இது தெரியாதான்னு ஒரு உண்மையை சொல்கிறான். எத்தத்த வைராக்கியத்தோட தியாகம் பண்ணுறோமோ அப்போ தான் மோட்சம் கிடைக்கும். எது தியாகேனைக்கே அமிர்தத்துவமான ஷூன்னு உபனிஷத்து சொல்கிறது இல்லையோ, எல்லாத்தையும் வேணும்னு சொல்லி தான் மோட்சம் போக முடியாது. மற்றதெல்லாம் வேண்டான்னு விடத்தான் போக முடியும். ஆகாய மார்க்கத்தில் விண்ணூர்த்தி மேலே கிளம்புது, சந்திரனுக்கு அனுப்புகிறாலும் இல்லையோ, சந்திரனுக்கு போகிறச்சே மேலே கிளம்புச்சே அதுக்கு கீழே அதுக்கு சக்தி கொடுக்கறதுக்காக ரெண்டாக கீழே ஒட்டி வச்சுருப்பா. அது அப்படியே நெருப்பு கக்கும், அது பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் சூறாவளி ஆட்டம் காற்றடிக்கும், வேகமாக மேலே கிளம்பும். போன உடனே திடீர்னு அந்த நெருப்புக்கு ஒரு ஆசை வந்தது, என்னால் தானே இது மேலே போகிறது, நானும் சந்திரனை பார்க்கணும், கூடவே போகிறேன்னா மொத்த விண்ணூர்தியும் சேர்ந்து கடலில் விழுந்துடும். அதான் ஆகும். இப்போ இது மேலே போக போக கீழே எடுக்கிற பாகம் தட்டுன்னு விழணும், விழுந்தால் தான் அது மேலே போகும். அதே போல் நமக்கு திடீர்னு ஆசை வந்து 75 வருஷமாக இந்த சரீரத்தோடு தான் இருந்தேன், கொஞ்சம் இத்தோடைய வைகுந்தத்துக்கு போய் அங்கே என்னமா இருக்குதுன்னு பார்த்துட்டு என் பெரியம்மா ஓரகத்தி நாத்தனா இருக்கலாம், செய்தி சொன்னால் நல்லாயிருக்கும் இப்படின்னு நினச்சிட்டாள்னால் போகவே போகாது. ஆத்மா இங்கே தான் இருக்கும். அப்போ இந்த சரீரத்தை தள்ளினாலே ஒழிய ஆத்மா மேலே எப்படி போகும்? அதனால் வைராக்கியம் முக்கியம், தியாகம் பண்ண தெரியணும். நீங்கள் எதெல்லாம் பொட்டி கட்டலான்னு பார்க்குறீர்கள், பொட்டியை விட்டால் தானே தப்பிக்க முடியும். ஆகாய விமானத்தில் போயிட்டு இருக்கோம், திடீர்னு கடலில் இறங்க போகிறது, உங்களை காப்பாற்றிங்கோ, கையில் கொண்டு பொட்டியெல்லாம் விட்டுடுங்கண்ணா. இவர் அப்போ தான் என் கைக்கூட்டை எங்கே வச்சுருக்கேன், செருப்பை கட்டி வச்சுருந்தேனே, பொட்டியன்னா பிராணம் விடும். எதை வச்சிருக்காரோ விட்டபடி போட்டுட்டு குதிச்சா இவர் தப்பிக்கலாம். அப்பவே சொல்லுவார், நீங்கள் குதிக்க பாருங்க, மற்றதெல்லாம் கூட்டாதீங்க, உங்கள் பாட்டை பாருங்கிறாலும் இல்லையோ. அப்படித்தான் நம்ம பரகதி அடையணும்னா எதை விடணுமோ விட தெரியணும். இவாளானா வாங்கி வச்சுக்கோன்னா. அதனால தான் ராஜா கோவம் கொடுத்து, உங்களுக்கு என்ன நீங்கள்லாம் தனபரதந்திரர்களாக இருக்கீர்கள், மோட்சபரதந்திரர்களாக இருக்க வேண்டாமா? சொத்துக்கு பத்துக்கு ஆசைப்பட்டு இப்படியா சொல்லுவீர்கள்? நான் ஒரு நாளும் கேட்கவே மாட்டேன். அப்போ நிமி வம்சத்தில் பிறந்திருக்கேன், அந்த வம்சத்துக்குரிய மரியாதை இப்போ தான் நான் புரிஞ்சுட்டேன். அதை அவன் புரிஞ்சுட்டான், ஞான மார்க்கத்தில் இருக்கான். அதனால தான் பாருங்க, தான் முதல்ல பிராயசித்தத்தை தேடி எங்கிட்ட வந்தான், அதுக்கு ஒன்றும் அவன் வருத்தப்படலை. அதுக்கப்புறமும் தனக்கு யாகம் முடிஞ்சு போச்சு, ராஜ்யம் கிடச்சி கொடுத்துன்னு சந்தோஷப்படலை, குருதட்சணை கொடுக்கலையேன்னு வந்திருக்கான். அப்போ அவன் எவ்வளவு தூரம் நல்லெண்ணத்தோடு வந்திருக்கான். அதுதான் நிமி வம்சத்தினுடைய பாரம்பரியம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ